ரூம் நம்பர் 306. இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்தவனே ஒரு பாத்ரூம்ங்க வித் ஹீட்டரோட நமக்கு வந்து ஒரு பாத்ரூமு. ரூம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இங்கே பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ஒரு சோஃபா செட்டு, உட்காரத்துக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சோஃபா. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த சீலிங்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி எல்லாமே வுட்டு. ரூமே ஒரு மாதிரி பாஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து எங்கள் 3 பேருக்கு ஒரு ரூமு. உண்மையாக தாராளமாக இருக்கலாம். பெரிய ரூமு. நாங்கள் எதிர்பார்க்கல, சின்ன ரூமாக இருக்கும்னு நினச்சோம். ரொம்ப பெருசு, பெரிய ரூமு, ஸ்பேஷியஸுங்க. இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் ரூமு. மேலேயும் படுறா, ஒர்க்கு படுறா, அப்பா செம்மையாக இருக்குது. அப்படியே ஹுட்டெல்லாம் போட்டு. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, இங்கே ஒரு ஜன்னலுங்க. அந்த ஜன்னல் வெளில போன்னு வச்சுக்கோங்களேன், சரியான வியூங்க. செம வியூ ஒன்று கிடைக்கும். ஆனால் கண்ணில் பார்க்குற அழகு வராதுங்க. ஃபுல்லாக அங்கே பாருங்களேன், க்ளவுட்ஸ் மூடி இருக்குது. அப்படியே அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே ஃபாகாக, அந்த மலை மேலே மட்டும் அப்படியே பனியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே போயிட்டு ஏரியாவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போய் சாப்பிட போகிறோம். வெளில ஒரு சூப்பரான ஒரு இடம் இருக்குது. இங்கே அப்படியே ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த மலையை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்குங்க. எனக்கு எதிரில் சரியான ஒரு வியூ பாயிண்ட்டு. இப்போ தான் அப்படியே அந்த சன்ரைஸ்லாம் அப்படியே ஓப்பன் ஆகி மேலே அப்படியே அந்த க்ளவுட்ஸ்லாம் தேய்ச்சின்னு போகுதுங்க மலையை. ஸ்னோ மவுண்டன் வந்து அங்கே தெரியுது எனக்கு. கைஸ், ஹோட்டல் வந்து வெளியே வந்தாச்சுங்க. இதாங்க நாங்கள் தங்குற ஹோட்டலு மேலே. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட போகிறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 10:30 வந்து ஒரு வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து -5 இருக்குது.